தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, உலகத்தை படைத்த எங்கள் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளை பெற்றவர்களாய், புதிய ஜீவனை பெற்றவர்களாய் உம்முடைய சன்னிதானத்தில் கர்த்தாவே உம்மை தொழ வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்ற கர்த்தாவே, இந்த காணொளி காட்சி நிமித்தமாக சுவாமி உம்மை நாங்கள் ஆராதிக்கும் போது, இந்த வார்த்தைகளை கேட்கும் போது எங்களோடு கூட இடைப்படுவீராக சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் வேரூன்றி மனம் திரும்புகின்ற வாழ்க்கையை நீர் தாரும் சுவாமி. எங்கள் உள்ளத்தை நீர் புதுப்பித்தருளும் ஆவியானவரே, தூய்மைப்படுத்தும் சுவாமி, எங்களை பரிசுத்தமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் எங்கள் தூய பிதாவே.
நாம் யாவரும் சேர்ந்து இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பக்கம் 76. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் முது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசனா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவர், எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்த விதா நீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுமுள்ளவர். நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். முதலாம் பாவரிக்கை ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குதத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள்.
ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ಈ ದಿನದ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಮೊದಲನೇ ವೇದ ಭಾಗವು ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 6ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನಗಳು 1-8. ಅರಸನಾದ ಉಜ್ಜಯನ ಕಾಲವಾದ ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನು ಉನ್ನತೋನ್ನತ ಸಿಂಹಾಸನಗಳನ್ನಾಗಿರುವುದನ್ನು ಕಂಡೆನು. ಆತನ ವಸ್ತ್ರದ ನೆರಿಗೆಯು ಮಂದಿರದಲ್ಲೆಲ್ಲ ಹರಡಿತು. ಆತನ ಸುತ್ತು ಸೆರಾಫಿಯರಿದ್ದರು. ಪ್ರತಿಯೊಬ್ಬನು 6 ರೆಕ್ಕೆಯುಳ್ಳವನಾಗಿ 2 ತನ್ನ ಮುಖವನ್ನು 2 ತನ್ನ ಕಾಲುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು 2 ಬಡಿಯುತ್ತಾ ನೆಲಸೋಕದೆ ನಿಂತಿದ್ದನು. ಆಗ ಒಬ್ಬನು ಮತ್ತೊಬ್ಬನಿಗೆ, ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನು, ಭೂಮಂಡಲವೆಲ್ಲ ಆತನ ಪ್ರಭಾವದಿಂದ ತುಂಬಿದೆ ಎಂದು ಕೂಗಿ ಹೇಳಿದನು. ಕೂಗುವವನ ಶಬ್ದಕ್ಕೆ ದ್ವಾರದ ಅಸ್ಥಿವಾರವು ಕದಲಿತು, ಧೂಮವು ಮಂದಿರದಲ್ಲೆಲ್ಲ ತುಂಬಿತು. ಆಗ ನಾನು, ಅಯ್ಯೋ, ನನ್ನ ಗತಿಯನ್ನು ಏನು ಹೇಳಲಿ, ನಾಶವಾದನಲ್ಲ. ನಾನು ಹೊಲಸು ತುಟಿಯವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುವವನು. ಇಂಥ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ರಾಜಾಧಿರಾಜನನ್ನು, ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನನ್ನು ಕಂಡವು ಎಂದು ಕೂಗಿಕೊಳ್ಳಲು ಸೆರಾಫಿಯರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಯಜ್ಞವೇದಿಯಿಂದ ತನ್ನ ತಂಡಿಸದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಕೆಂಡವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ನನ್ನ ಬಳಿ ಹಾರಿ ಬಂದು ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಮುಟ್ಟಿಸಿ, ಇಗೋ, ಇದು ನಿನ್ನ ತುಟಿಗಳಿಗೆ ತಗಲಿತು, ನಿನ್ನ ದೋಷವು ನೀಗಿತು, ನಿನ್ನ ಪಾಪಕ್ಕೆ ಪ್ರಾಯಶ್ಚಿತವಾಯಿತು ಅಂದನು. ಆಗ ಯಾವನನ್ನು ಕಳುಹಿಸಲಿ, ಯಾವನು ನಮಗೋಸ್ಕರ ಹೋಗುವವನು ಎಂಬ ಕರ್ತನ ನುಡಿಯನ್ನು ಕೇಳಿ, ಇಗೋ, ನಾನಿದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸು ಅಂದೆನು ಎಂಬುದೇ. ಪರಮ ಪ್ರೀತಿಯ ದೇವನು ಎನ್ನ ಕುರುಬನಾಗಿರು
Today's second reading is chosen from the second book of Thessalonians, chapter 2, verses from 13 to 17. Second book of Thessalonians, chapter 2, verses from 13 to 17. But we are bound to give thanks always to our God for you, brethren, beloved of the Lord, because God hath from the beginning chosen you to salvation through sanctification of the Spirit and belief of the truth, whereunto he called you by our gospel to the obtaining of the glory of our Lord Jesus Christ. Therefore, brethren, stand fast and hold the traditions which ye have been taught, whether by word or our epistle. Now, our Lord Jesus Christ himself and God, even our Father, which had loved us and had given us everlasting consolation and good hope through grace, comfort your hearts and establish you in every good work and word. Here ends the reading. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுல உயர்ந்தோர் உன்னத சிறந்தோர் நித்திரனே சுகபத்திரம் அருளும். என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாகியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசிசை தேடுவார், அருள்மிகு அழைப்பார், அம்பரந்தனில் எனக்காக ஜபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோட்சவழி சத்தியம் வாசல் உயிரெனும். என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேதபாகம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 வரை. சென்ட் ஜான்ஸ் 4th chapter verse 15 to 26. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்கிறதே நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகமம் வாசித்தார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்காக நமக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள தென்னிந்திய திருச்சபையின் முறைமைப்படி தலைப்பானது ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை வழிபடுதல். Worship the Lord in truth and spirit. ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை தொழுதிடுக என்ற தலைப்பு. Worship, வழிபாடு, ஆராதனை செய்வது என்பது கிறிஸ்தவ நம்பிக்கையில் மிக முக்கிய ஒன்றாகும். வழிபாடு என்பது இறைவேண்டல், பணிதல், வணங்குதல், போற்றுதல், நன்றி செலுத்துதல் என பல கூறுபாடுகள் உள்ளடக்கிய ஒன்றாகும். வழிபாடு என்பது கடவுளுக்கு மட்டுமே உரியதாகும். வழிபாட்டில் பக்தி, அன்பு, மரியாதை, விசுவாசம் ஆகியவை கடவுளை நோக்கி வெளிப்படுத்தும் உணர்வுகளாகவும் உறவுகளாகவும் இருக்கின்றன. நாம் கடவுளை தனி நபராக, குடும்பமாக, சமுதாயமாக, கூட்டாக, ஆலய வழிபாடாக வழிபடுகின்றோம், ஆராதனை செய்கின்றோம். எத்தகைய முறையில் நாம் கடவுளை வழிபடுகின்றோம் என்பதை விட, வழிபாடு என்பது கடவுளின் உண்மை இயல்புக்கு ஏற்ப அவருக்கு முன்பாக உண்மையுள்ளதாக இருத்தல் வேண்டும். எனவே
இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதிகளின் வாயிலாக கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுதலை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறையின் பகுதி ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் ஆண்டவர் உண்மையான வழிபாட்டாளர்களை நாடுகின்றார். கடவுள் யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கின்றார்களோ அவர்களை தேடுகின்றார். Lord seeks true worshippers. இந்த திருமறை பகுதியானது அடிப்படையில் கிறிஸ்தவ வழிபாட்டின் கூறுபாடுகளை, தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் வர்ஷிப், இவைகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. போற்றுதல், துதித்தல், பிழை அறிக்கை, பாவம் அறிக்கை செய்வது, மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது என வழிபாட்டின் சில முக்கிய கூறுபாடுகள் இதிலே காணப்படுகின்றது. இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8. இந்த கூறுபாடுகள் வழியே வழிபாடு முழுமை பெறுகின்றது. பிரியமானவர்களே, ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை தொழுவதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். வழிபாட்டின் அடிப்படை கூறுபாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தி கான்டெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் தி வர்ஷிப். சூழல் ஆராதனையை சார்ந்திருக்கின்றது. ஐசாயா is saddened by the death of his king. முதலாம் வசனத்தின் பிரகாரம் ஏசாயா 6:1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். உசியா ராஜா மரணம் அடைந்த சூழல். ஆகையால் ஏசாயா துக்கமாக இருக்கின்றார். Dear friends, we cannot worship neglecting our immediate context. நம்மை சூழ்ந்துள்ள அந்த சூழலை நாம் விட்டு simply we cannot worship. இந்த பகுதி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஏசாயா 6:1 உசியா ராஜா மரணம் அடைந்ததால் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மிகவும் துக்கமாக இருக்கின்றார். துக்கம் நிறைந்திருக்கிறது. அடோரேஷன், போற்றுதல் மிக முக்கியமான பங்கு ஆராதனையில். நம்முடைய வழிபாட்டு முறைமைகளில் தென்னிந்திய திருச்சபையின் முறைமைப்படி நாம் ஆராதிக்கின்றோம். திரியேக கடவுளை போற்றுவோம் என்று சொல்லி சேனைகளின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் இந்த மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி நாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்முடைய ஆராதனை வழிபாட்டின் முறைமையில் நாம் வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம். அதே வசனத்தை நாம் ஏசாயா 6:3 காணலாம். அங்கு அவருடைய அனுபவத்தின் பிரகாரமாக கூறுகின்றார். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று சொல்லி இங்கு ஏசாயா கூறுகின்றார். அடுத்து மிக முக்கியமான கூறுபாடு வழிபாட்டில் என்னவென்று சொன்னால், பாவ அறிக்கையும் மன்னிப்பின் நிச்சயமும். பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதன் நிமித்தமாக. வசனம் 5, 6, 7 ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5-7 வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இங்கு நாம் காணலாம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பாவங்கள் அறிக்கை செய்து நீங்க தூய்மையாக்கப்பட்டு
பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் இதில் காணலாம். நாமும் கூட ஆராதனையில் பங்கு பெறும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாவத்தை அறிக்கை செய்கிறோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் பிரியமானவர்களே, நம் நேரத்திற்கு ஆலய ஆராதனையில் பங்கு கொள்கிறோமா? அநேகர் பாவ அறிக்கை முடிந்த பின்பு, பாவ மன்னிப்பின் நிச்சயம் முடிந்த பின்பு நாம் வருகின்றோம். வழிபாட்டின் கூறுபாடுகளில் 4 முக்கிய காரணங்களை நாம் விட்டு விடுகின்றோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஆலயத்திற்கு லேட்டாக வருவீர்கள் என்று சொன்னால் போற்றுதலை விட்டுவிடுகின்றோம், பாவரிக்கை சமயத்தை விட்டுவிடுகின்றோம், மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போகின்றோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்ததை நாம் விட்டுவிடுகின்றோம். ஆலய ஆராதனையை நாம் அசட்டை செய்யக்கூடாது. நேரத்தோடு நாம் ஆலய ஆராதனையில் பங்கு கொள்ள வேண்டும். இப்பொழுது கூட பெரியமார்கள் இந்த ஆன்லைன் காணொளி காட்சி நிமித்தமாக நாம் ஆராதனையில் பங்கு கொள்கின்றோம். உண்மையாகவே குடும்பமாக நேரத்தோடு ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அமர்ந்து இந்த காணொளி காட்சி நிமித்தமாக ஆராதனையில் பங்கு கொள்கிறோமா? யோசித்து பாருங்கள். வழிபாட்டின் கூறுபாடுகள் அனைத்தும் மிக முக்கியமானவைகள். பிரியமானவர்களே, 8ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கின்ற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று ஏசாயா சொல்லுகின்றார். அதற்கு ஏசாயா, நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்கின்றார். பாருங்கள், ஆராதனையில் அநேக கூறுபாடுகள் இருக்கின்றன. போற்றுதல், துதித்தல், நன்றி செலுத்துதல், பாவ அறிக்கை செய்தல், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லி கடைசியாக பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய், புதுப்பிக்கப்பட்டவர்களாய், மிஷன் இஸ் தி இம்பேக்ட் ஆஃப் வர்ஷிப். இறுதியில் ஆலய ஆராதனை முடிந்த பின்பு நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை எவைகளை சார்ந்திருக்கின்றது? இங்கே பாருங்கள், ஏசாயாவுடைய அனுபவம், அவர் புதுப்பிக்கப்பட்ட பின்பு, பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு, பாவங்கள் கழுவப்பட்ட பின்பு, யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும்போது அவர் மறுமொழி கூறுகின்றார், நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. No worship without commitment to worship. ஊழியம் இல்லாத ஆராதனை இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய சேவை சமுதாயத்தில் மிகவும் மிகவும் தேவைப்படுகின்றது. ஏதோ நாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆண்டவரை வழிபடுவது மட்டும் முக்கியம் அல்ல. பிரியமானவர்களே, 6 நாட்கள் உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையே பிறருக்கு போதனையாக இருக்க வேண்டும். நம்முடைய சொல்ல நிமித்தமாக பலர் மனம் மாற வேண்டும். நம்முடைய செயலை பார்த்து பிறர் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய உண்மைத்தன்மையை பார்த்து, ஐயோ இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் எப்படி உண்மையாக இருக்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து மனம் மாறுகின்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். Our life should preach many sermons to the others. This is the witnessful life God expects from us on this day. கடவுளுடைய வாசஸ்தலம் தேவாலயம், இதைதான் ஏசாயா அங்கே காண்கின்றார். அவர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. தேவாலயம் இது ஆண்டவர் தங்குமிடம், அவருடைய தாபர ஸ்தலம், புனிதமான ஸ்தலம், அவருடைய வாசஸ்தலம், கடவுள் இடைப்படுகின்ற இடம், நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகின்ற இடம், நம்மை தூய்மையாக்கும் இடம், புதுப்பிக்கப்பட்டவர்களாய், மனம் மாற்றப்பட்டவர்களாய் நாம் வெளியே சமுதாயத்துக்குள்ள வருகின்ற இடம், கண்ணீரோடு பாவங்களை அறிக்கை செய்யும் ஸ்தலம், ஆண்டவரின் மகிமையான ஸ்தலம், தாபர ஸ்தலம், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற ஸ்தலம், ஆண்டவர் உலாவும் இடம்.
நம்முடைய நிலையை, ஒரு மனிதன் தன் நிலையை உணர்கின்ற ஸ்தலம், மனமாறும் ஸ்தலம், ஆண்டவர் நம்மை அரவணைக்கும் ஸ்தலம். பிரியமானவர்களே, இங்கே ஏசாயாவினுடைய அனுபவத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதை தான் நாம் காணலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. ஆண்டவரின் மகிமையான ஸ்தலத்தை இவர் காணும் பொழுது ஆண்டவரின் சத்தத்தை கேட்கிறார், பாவத்தை அறிக்கை செய்கிறார், மன்னிப்பை பெறுகின்றார். ஆண்டவருடைய தூதர்கள் இவர் பாவத்தை கழுவி சுத்தமாக்கி பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய ஊழியத்திற்கென்று இவரை அனுப்புகின்றதை நாம் இங்கு காணலாம். உண்மையான ஆராதனையில் நாம் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுவதை காணலாம். பிரியமானவர்களே, வசனம் 3 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஏசாயா 6, சேனைகளின் ஆண்டவர் அவர் பரிசுத்தர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றுவதையும், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் மத்தியில் வாழ்பவன் நான், என் தன்னிலை உணர்ந்து பிழையறிக்கை செய்வதையும், இதோ இந்நெருப்பு பொறி உன்னை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொண்டதையும் ஏசாயா இறைவாக்கினர் குறிப்பிட்டுள்ளார். இன்று நாம் வழிபாட்டில் பங்கு பெறும்போது உண்மையாகவே தன்னிலை உணர்ந்தவர்களாக உண்மையுடன் ஆண்டவரை வழிபடுகிறோமா என்பதை சிந்திப்பது அவசியம். சில நேரங்களில் வழிபாட்டில் பங்கு பெறுகிறோம், பிழையறிக்கை செய்கிறோம், மீண்டும் அதே தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சுழற்சி முறை போன்று ஆண்டவர் மீது பயமில்லாமல், பயபக்தி இல்லாமல் இருக்கின்றோம். இது போன்று பெயரளவில் இல்லாமல் உண்மையான மனமாற்றம் பெற வேண்டும் என்பதே ஆண்டவரின் நோக்கமாக இருக்கின்றது, சித்தமாக இருக்கின்றது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் வசனம் 13 நம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஏற்றுக்கொண்டு அவற்றை ஒப்புக்கொண்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார் என்ற கடவுளின் வார்த்தைக்கு ஏற்ப நாமும் நம் வாழ்வில் பல்வேறு நிலைகளில் இயற்கைக்கு எதிராக, ஆண்டவரின் படைப்புகளுக்கு எதிராக குற்றங்கள் புரிந்திருப்போமாயின் அவற்றையெல்லாம் ஆண்டவரின் திருமுன் அறிக்கையிட்டு தன்னிலை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை உண்மையாய் வழிபட வேண்டும். அப்பொழுது ஆண்டவரின் இரக்கம் நம் வாழ்வில் அளவில்லாமல் அருளப்படுவதை நாம் உணர முடியும். ஒவ்வொரு வழிபாட்டின் நிறைவு என்பது திருப்பணியின் தொடக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 6-8 யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என கேட்கும் அந்த கேள்வி ஆண்டவரின் குரலை கேட்டு ஏசாயா இறைவாக்கினர் தன்னை ஆண்டவரின் பணிக்கென அர்ப்பணிக்கிறார். இன்று வழிபாடில் பங்கு பெறுகின்ற நாம் யார் என்பதை உணர்ந்து நம் பிழைகளை அறிக்கையிட்டு ஆண்டவரின் இறையரசை கட்ட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வே வழிபாடாய் மாற வேண்டும், பிறருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும், சான்றாய் இருக்க வேண்டும். இதுவே ஆண்டவருக்கு நாம் செலுத்தும் உண்மை வழிபாடு. பிரியமானவர்களே, ஆகையால் பிரியமானவர்களே, ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை ஆராதிப்பது நிமித்தமாக, வழிபடுவது நிமித்தமாக நம் ஆவியை, ஆத்மா, சரீரத்தை காத்து கொள்ளுவோம். பரிசுத்தமாக்கி ஆண்டவருக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, முதலாவது பகுதியில் worship enables to identify one's own nature. வழிபாடு ஒரு மனிதனின் தன்னிலையை உணர செய்கிறது என்று நாம் கண்டோம். இரண்டாவது பகுதி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை நாம் வாசித்ததில் worship enables sanctification. வழிபாடு தூய்மைப்படுத்துதலை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வழிபாடு என்பது
தூய்மைப்படுத்துதலை நமக்கு அளிக்கின்றது. Worship enables sanctification. எபிரேயர் 10:10 படி இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கின்றோம் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இந்த பகுதியை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இதில் worship and work must be one என்று நாம் காணலாம். வழிபாடும் வாழ்வும் ஒன்று என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்து கூறுகின்றது. In this passage there is no mention of worship, but their life becomes worship. இங்கு வழிபாட்டை குறித்து குறிக்கப்படவில்லை, ஆனால் அவர்களுடைய வாழ்வே வழிபாடாக இருக்கின்றது என்பதை நாம் இங்கு காணலாம். A life of holiness and good works, நற்கீர்த்தியுள்ள நற்செயலை கொண்டுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை நாம் காணலாம் இந்த பகுதியில். A life committed to God and people, கடவுளுக்காகவும் மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை நாம் காணலாம். Liturgy and life become one. வழிபாட்டு முறையும் வாழ்வும் ஒன்றாக படுகின்றது. Service to humanity becomes the true divine service. மக்களுக்கு செய்யும் சேவை, தேவையுள்ளவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு செய்கின்ற அந்த பணியே உண்மையான வழிபாடாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1:30 பிரகாரமாக அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பு மானார் என்பதை நாம் காணலாம். 1 கொரிந்தியர் 6:11 படி உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி பவுல் கொரிந்திய சபையினருக்கு எடுத்து கூறுவதை காணலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:13 படி கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளியாயிருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்லி அந்த ஜனங்களை, தெசலோனிக்கேயர்களை அவர் தன்னுடைய கடிதத்தில் வாழ்த்துகின்றார். பிரியமானவர்களே, 1 பேதுரு 1:2 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்த தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது என்று சொல்லுகின்றார். இயேசுனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது என்று. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இரத்த தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம். பவுல் எவ்வளவு அழகாக எடுத்து கூறுகின்றார் பிரியமானவர்களை. worship enables sanctification. அதை நம்மை பரிசுத்தமாக்குகின்றது உண்மையான வழிபாடு என்பது. 3வது திருமறை பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 4:15 முதல் 26 வரை நாம் வாசிக்க கேட்போம். Here
worship enables to break the barriers. தடைகளை உடைக்க உதவும் வழிபாடு ஆராதனை. John's Gospel 4th chapter is of more spiritual values. இங்கு அந்த சமாரிய பெண் தன்னுடைய நிலையை உணர்ந்தவளாய் இயேசு கிறிஸ்துவை உண்மையான தீர்க்கதரிசி மெசியா என்று உணர்ந்து தன் நிலையை உணர்ந்து அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் முயலுகின்றாள். It is full of spiritual values. இந்த பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் தடைகளை கடந்து சமாரியாவுக்கு சென்ற இயேசு கிறிஸ்து தடைகளை உடைத்தெறுகின்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் 19 எருசலேம் மலையில்தான் வழிபட வேண்டும், கெர்சிம் மலையில்தான் வழிபட வேண்டும் என்பதை உடைத்து அவர் எல்லாருக்குமானவர், எங்கும் நிறைந்தவர், ஆம்னி பிரசன்ட் காட், தந்தையை எந்த இடத்திலும் வழிபடலாம் என்கின்ற புதிய சிந்தைக்கு நேராக இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்துகின்றார். ஏன் இந்த கூற்றுகள் கெர்சிம் மலை, எருசலேம் மலை என்று சொல்லி? பிரியமானவர்களே, பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட இந்த இஸ்ரவேல் மக்களில் இந்த பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் மக்களை சிதறடித்தனர். அவர்களின் நாடுகளிலே ஆங்காங்கே இஸ்ரவேல் மக்களை வாழ செய்தனர். அப்பொழுது என்ன நடந்தது? கலப்பு திருமணம் என்று ஏற்பட்டது. இந்த கலப்பு திருமணம் பிற இனத்தவரோடு பெண் கொடுத்து திருமணத்தை செய்து கொண்டதால், இது நிமித்தமாக பிள்ளைகள் பிறந்ததால் கலப்பு திருமணத்து நிமித்தமாக யூதர்கள் இந்த சமாரியர்களை வெறுத்தனர். தங்களுடைய இனத்தின் புனித தன்மையை இவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி சமாரியர்களை மிகவும் அற்பமாக யூதர்கள் பார்த்தனர். ஆகையால் இவர்களுக்கென்று ஒரு வழிபட இடம் இல்லாமல் போனது. அப்பொழுது என்ன செய்தார்கள்? சமாரியர்கள் இவர்கள் அனைவரும் இணைந்து கெர்சிம் மலையில ஆண்டவரை தனியாக வழிபட்டு வந்தனர். இதர்களோ யூத மக்கள் எருசலேமில் வழிபட்டு வந்தனர். இந்த பிரிவு இவர்களிடத்துல பல நீண்ட ஆண்டுகளாக இருந்தது. பிரியமானவர்களே, இந்த பெண்ணுக்கு வழிபாடு என்பதை குறித்து மிகவும் கேள்விகள் நிறைந்த இருதயத்தினால் இவள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாள், எது உண்மையான வழிபாடு, எங்கு வழிபட்டால் அது உண்மையான வழிபாடாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாள். அதாவது எருசலேம் மலையில் வழிபட்டால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அல்லது கெர்சிம் மலையில் வழிபட்டால் அது உண்மையான வழிபாடா என்று சொல்லி. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து தடைகளை உடைப்பவராக இங்கு கூறுகின்றார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட பிரிவு. கலப்பு திருமணத்தினால் இவர்களை யூதர்கள் சமாரியர்களை ஒதுக்கி வைத்தனர், ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை தன்னுடைய இனத்தின் புனித தன்மையை இழந்து விட்டார்களே என்று சொல்லி மிகவும் அற்பமாக பார்த்து ஒதுக்கினர். அங்கே இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவும் ஒரு யூதன், இவளோ சமாரிய பெண். தடைகளை தகர்த்தவராய் அவர் வந்து சமாரிய பெண்ணிடம் பேசுகிறார். யூதர்கள் சமாரியர்களை பார்த்து பேசவும் கூட மாட்டார்கள், அது அவர்கள் தீட்டாக கருதினர். ஆனால் இங்கே இயேசு ஒரு யூதனாக இருந்தும் கூட அவர் சமாரிய பெண்ணிடம் பேசுகின்றார், தடைகளை தகர்க்கின்றார். He crosses the boundary. ஆகையால் இங்கு இயேசு கிறிஸ்துவனுடைய கூற்றின்படி பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அவர் எல்லாருக்கும் ஆனவர், எங்கும் நிறைந்திருப்பவர் என்று கூறுகின்றார். அதே போன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 24 கடவுள் உருவமற்றவர், அவரை ஆராதிப்பவர்கள் உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் ஆராதிக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துகின்றார். கடவுள் உள்ளான பற்றுறுதியுடன் உண்மையான வழிபாட்டை விரும்புகின்றார்.
யாரெல்லாம் உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை வழிபடுகிறார்களோ, ஆராதிக்கின்றார்களோ, அவர்களுக்கு விடுதலை வாழ்க்கையை அளிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, வசனம் 4:18 இயேசு உமக்கு 5 கணவர், ஆனால் இப்போது இருக்கும் கணவர் யார்? அவரை அழைத்து வாரும் என்று கூறும்போது தன் உண்மை நிலையை ஏற்றுக்கொள்கின்றாள். இத்தகைய செயலை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் கடவுள் நம் உள்ளத்தை ஆய்ந்தறிந்திருக்கின்றவர். நம்மை அவரிடத்தில் மறைத்து கொள்ள முடியாது. நான் தான் மெசியா என்பதை உணர்த்துவதின் நோக்கம் என்னவென்றால், இனம், மொழி, பாலினம், சாதிய பாகுபாடுகள் எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர் அவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாருக்கும் உரியவர் அவர் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காட்டுகின்றார். பிரியமானவர்களே, இஸ் an omnipresent God. அவர் எங்கும் நிறைந்திருப்பவர். ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே, ஆதி திருச்சபையில் நேரிட்டது போலவே, பிரியமானவர்களை, இன்று நம்முடைய சூழலில் நாம் இல்லங்களில் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த COVID-19 காலகட்டங்களில் அப்பங்கள் வீடுகளில் பிற்கப்பட்டது. அப்பத்தை பிட்டு குடும்பமாக அமர்ந்து ஆராதனையில் பங்கு கொண்டனர் ஒரு சிலர். காணொளி காட்சி நிமித்தமாக குடும்பமாக அமர்ந்து கொண்டு நாம் வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். இல்லத்தில் அமர்ந்து காணொளி நிமித்தமாக ஆராதனையில் பங்கு பெறுவதன் நிமித்தமாக பாவங்களை அறிக்கை செய்து நாம் இறை வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம். ஆதி திருச்சபையில் நடந்தது போலவே இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது. Wherever you are, worship God in spirit and truth. 10 minutes praying is better than a year's murmuring என்று இறையியலாளர் ஸ்பர்ஜியன் கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை குறித்து 1 ஆண்டு காலமோ 2 ஆண்டு காலமோ அதை குறித்து புலம்புவதை காட்டிலும் 10 நிமிடம் அதற்காக நீங்கள் ஜெபிப்பது மிகவும் மேலானது என்று கூறுகின்றார். எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை குறித்து புலம்புவதை காட்டிலும் ஆண்டவருடைய பாதத்தில் 1 நிமிடம் அல்லது 10 நிமிடமோ நாம் உண்மையாக அதை அர்ப்பணித்து மன்றாடும் போது நமக்கு விடுதலை தருகின்றார். பிரியமானவர்களே, விடுதலையை தருகின்ற ஆண்டவர். ஆவியோடும் உண்மையோடும் யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ அவர்களோடு கூட இடைப்படுகின்ற கர்த்தரை நாம் காணலாம். இத்தகைய சூழலில் நாம் வழிபாடு என்பது மனிதரை மையப்படுத்தும் வழிபாடாக மாறிவிட்டது என்பதை காணலாம். மேன் சென்டர்ட் வர்ஷிப், there is no God centered worship. கடவுளை மையப்படுத்தும் வழிபாடு ஒருவேளை இல்லை என்று சொன்னால், மனிதனையே மையமாக்கப்படுகின்ற வழிபாடு இருக்கும் என்று சொன்னால் மாற்றிக்கொள்வது மிக அவசியம். ஆடம்பர விளம்பரம் செய்து ஒளி வெள்ள பந்தலிட்டு ஆரவாரத்துடன் இசைக்கருவிகளோடு வாசித்து வழிபடுவதே உண்மை வழிபாடு, ஆவிக்குரிய வழிபாடு என கூறுகின்றனர் ஒரு சிலர். ஆனால் ஆண்டவர் இத்தகைய ஆடம்பர வழிபாடுகளை விரும்பவில்லை. தூய்மையான உள்ளத்துடன் தன் நிலை உணர்ந்து வழிபட வேண்டும் என அவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, 2 தெசலோனிக்கேயர் 2:14 தூய ஆவியால் தூய்மையாக்கப்பட்டு மீட்பு பெறவே நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே தூய்மையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவரது உண்மை இயல்புகளை ஏற்க மறுத்து நிகழ்த்தும் ஆர்ப்பாட்டமான வழிபாட்டை ஆண்டவர் விரும்பவில்லை. மாறாக ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுவதே ஆண்டவர் விரும்புகின்றார் என்பதை இந்த நாளில் நாம் உணர வேண்டும். அர்ப்பணிப்போமா நம்முடைய வாழ்க்கையை? ஆராதனை சமயங்களை நாம் அசட்டை செய்திருப்போம் என்று சொன்னால் இந்த நாளில் மன்னிப்பை கேட்டு ஆண்டவருடைய பொற்பாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாக அர்ப்பணித்து
ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் புதுப்பித்தருளும், என்னை பரிசுத்தமாக்கும். என் பாவ நிலையை நான் உணர்கின்றேன், என்னை மீட்டருளும், என்னை ரட்சித்தருளும் முழுமையாக என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்போமா? அர்ப்பணியுங்கள், இறையாசி பெறுங்கள். ஆண்டவர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்று சதா காலங்களில் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன். Chaos
Congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilations. I want the world to know I'm happy as can be. Who would believe that I could be happy and contented? I used to think that happiness hadn't been invented, but that was in the bad old days before I met you. When I let you walk into my heart. Congratulations and celebrations